வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் காற்றோட சரியான மழைங்க. அதனால் நம்ம தோட்டத்துக்கு கிளம்பி வந்துடுங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வாழையெல்லாம் ஈனிருச்சுங்க, சாஞ்சிருக்குமோன்னு ஒரு பயத்திலே நம்ம தோட்டத்துக்கு வந்துருந்துங்க. வரக்கு முன்னாடி நம்ம பொடலங்காயோட தோட்டத்துக்கு வந்தோங்க. காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி முரணையாக இருந்துச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சில காய்க்கெல்லாம் கல் கட்டி விட்டாங்க, இன்னும் சில காய்க்கெல்லாம் கல் கட்டலிங்க. கல் கட்டின காயெல்லாம் நல்லா நீளமாக வந்துருக்குதுங்க. நம்ம நாய் பார்த்தீங்கன்னா சேத்துல பயங்கரமாக விளையாடிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வாழை தோட்டத்துக்கு போய் பார்த்தாங்க, வாழையெல்லாம் ஒன்றும் ஆகலிங்க. ஆனால் அப்பவும் தூக்கிட்டு தாங்க இருந்துச்சு. வாழை மேலே தண்ணி நிற்கிறது பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. தம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் ஒரு குருவி கூடு இருக்குதுன்னா வானான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. நாங்கள் போகிறப்ப தான் எங்கள் அம்மா வந்து படுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் 2 குஞ்சு ஒரு மொட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம கேரளா செங்கி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அடித்த மழையில் அப்படியே சாஞ்சிருச்சுங்க. பாலாக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லைங்க, அப்படியே படுத்துருச்சுங்க அடித்த மழையில். அரக்க ஏரியாவில் திங்கக்கிழமை சந்தைக்கு இருக்கலாம்னு சொல்லி வச்சுருந்தாங்க, சுத்தமாக எல்லாமே படுத்துருச்சுங்க. அதுக்கப்புறம் தம்பி பார்த்தீங்கன்னா சேத்துல விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கீழ் வாழைத்தோட்டத்துக்கு போகிறோங்க. அடித்த மழையில் பாத்தி ஃபுல்லாக தண்ணி நிற்கிதுங்க, சரியான தண்ணிங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வாழைத்தாரெலாம் பார்த்தோங்க, எந்த தாருக்கு எதுவும் ஆகலைங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்து முடிச்சுட்டு நானும் தம்பி கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேங்க.